இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $373 வந்துட்டு ஏர்ன் பண்ணது ஒரு நாளைக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இது ஒரு நாளைக்கு அப்படின்னு கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 வந்து இந்த ஒரு புக்கு மட்டும் கேட்ஸ் கேட்டிடியூட் கலரிங் புக். சரிங்களா? கவர் பாருங்க. இது நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவான ஒரு கலரிங் புக்கோட கவர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரியான கலரிங் புக் பொதுவாகவே நல்லாவே சேல்ஸ் ஆகும். இதை வச்சு நல்லாவும் சம்பாதிக்கலாம். இது மாதிரியான கலரிங் புக் நல்லாவே சேல்ஸ் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் தான். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் வந்து அட்ராக்டிவா நம்ம கிரியேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட புக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பொதுவாகவே ஒரு புக்கோட கவர் வச்சு தான் அந்த புக்கு வந்து சேல்ஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் வந்து சேல்ஸ் ஆகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எது மாதிரியான புக்கு வந்துட்டு நல்ல அட்ராக்டிவான கலரிங் புக்கோட கவர், எது வந்துட்டு பேடு கவர் அப்படிங்கிறது சொல்கிறேன். அது மட்டும் சொல்லாமல் எப்படி உங்களாலேயும் வந்து இது மாதிரியான அட்ராக்டிவான கலரிங் புக்கோட கவர் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இருக்குது ஏஐ டூல்ஸ். சரிங்களா? அந்த ஏஐ டூல்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க, அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 2 கவர் இருக்கு. இதில் வந்து எது அட்ராக்டிவான கவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. சரிங்களா? ஆனால் செகண்ட் கவர் பாருங்க, எ கேட் கலரிங் அட்வென்ச்சர் புக்குன்னு போட்டிருக்காங்க. அது ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஏதோ ஒரு கேட்டோட ஃபோட்டோ பிடிச்சி ஜஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பொதுவாகவே கேடிபிலேயே வந்துட்டு இது மாதிரியான டெம்ப்ளேட் இருக்கு, அதை வச்சு அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரிங் கேட்ஸ் கேட்டிடியூட் கலரிங் புக். இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $373 வந்துட்டு ஏர்ன் பண்ணது ஒரு நாளைக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இது ஒரு நாளைக்கு அப்படின்னு கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வந்து இந்த ஒரு புக்கு மட்டும் சம்பாதிக்குது. இது மாதிரி இதுவும் பாருங்க, ஒரு நாளைக்கு $14. சரிங்களா? $14 அப்படின்னா ஒரு 800 அல்லது 1000 ரூபா சம்பாதிக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த புக்கும் வந்துட்டு சிம்பிளான கலரிங் புக்கு தான். இது வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, இதோட ஃப்ரண்ட் கவர் இப்படி இருக்கு. இதோட பேக் கவரில் பாருங்க எதுவுமே இல்லை. பட் இதில் பாருங்க, ஃப்ரண்ட் கவர்லாம் நல்லா நீட்டாக இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கு. அண்ட் பேக் சைட்லையும் பாருங்க அதோட என்னென்ன இன்டீரியர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஒன்ஸ் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு புக்கு போடுறப்ப ஃப்ரண்ட் கவர் பேக் கவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேக் கவர்லையும் அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் ஒரு ப்ரிவியூ மாதிரி நம்ம போட்டு காமிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான கலரிங் புக்கோட கவர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ChatGPT அண்ட் ஐடியோகிராம் அப்படிங்கிறது, இது ரெண்டுமே வந்து ஏஐ டூல்ஸ் தான். இதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ChatGPTல வந்து நம்ம ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம ஐடியோகிராமில் வந்துட்டு நம்ம இது மாதிரியான அட்ராக்டிவான கலரிங் புக்கோட கவர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேடிபி டெம்ப்ளேட்டோட வெப்சைட் போயிட்டு எப்படி வந்து ஒரு கவர் ஃபைனலைஸாக வந்து ஒரு பிடிஎஃப் கவர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிபி டெம்ப்ளேட்டோட வெப்சைட் ப்ளஸ் கேன்வா, அது 2 இருந்ததுன்னா போதும். இமீடியட்டாக உங்களால் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களால் பண்ண முடியும், 5 to 10 மினிட்ஸ்லேயே. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும். அமேசானில் கேடிபி அப்படிங்கிற பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா பிகினிங்லேருந்து பாருங்கள். டெஃபினட்டாக இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸாகவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இதுக்கு அவேர்னஸ் இல்லாதனால தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இது மாதிரியான வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ChatGPT அதில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கிரியேட் ஏ ஸ்வரிங் கேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ChatGPT. ஓகே, இந்த ChatGPTல நான் ஆல்ரெடி இது வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நம்ம போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கலரிங் இது வந்து ஸ்வரிங் கேட்ஸ் கேட்டிடியூட். இதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இன்னொரு தடவை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம போடணும். சரிங்களா, இந்த இடத்துல நம்ம போட்டுட்டு நம்ம என்டர் அடித்தா போதும். கேட்டிடியூட் சிங்கிள் லைனில் வந்துட்டு ப்ராம்ப்ட் இருக்கணும். டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ண போகுது பாருங்கள். இது அப்படியே பிரைட்டு அதே தான். ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையலுக்காக தான் நான் இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களே உங்களுக்கு வந்து இது மாதிரி வேணும் புக்கு கிரியேட் பண்ணோம்னா, புக்கோட கவர் கிரியேட் பண்ணோம்னா ஈஸியாக இது மாதிரி ChatGPT ஃபர்ஸ்ட் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகக்கூடிய வெப்சைட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஐடியோகிராம். ஓகேங்களா, ஐடியோகிராமுக்கு வந்துட்டு இதுவும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சரிங்களா, ஒரு 10 ப்ராம்ப்ட் வந்து ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டெல்லாம் ஆல்ரெடி நான் இப்போ கிரியேட் பண்ணது, அந்த ப்ராம்ப்ட் அப்படியே போட்டு நான் கிரியேட் பண்ணது, அதாவது ஏஐ ஜென்ரேட் பண்ணது. அந்த ப்ராம்ப்ட் போட்டோடனே அதே ஜென்ரேட் பண்ண இமேஜஸ் இதெல்லாம் பாருங்கள். ஸ்வரிங் கேட்ஸ் கேட்டிடியூட் கலரிங் புக், இது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இதுவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது ஆனால் கார்ட்டூன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதுவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அதே ப்ராம்ப்ட் நான் இதில் போடுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் ஸ்டார் இருக்கிறதால எடுத்துருங்க. அதாவது இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கு. மற்றபடி இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். சரிங்களா, பேக்ரவுண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டா தான் இந்த ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து இதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆட்டோ, ஆன், ஆஃப். இதில் வந்து 1:1 கொடுத்துட்டு நான் வந்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்துட்டு பாருங்கள் செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த ஒரு 20 செகண்ட்ஸில் வந்துட்டு இது ஜென்ரேட் ஆகும். இதுலேயும் பாருங்கள் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கவர் கிரியேட் ஆகிடும். சரிங்களா, ஸோ ஒரு வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோகிராம். பாருங்கள் நல்லா இருக்கு. ஸ்வரிங் கேட்ஸ் கேட்டிடியூட் கலரிங் புக். சரிங்களா, கவர் பாருங்கள், இது நல்லா இருக்கு. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. அண்டு இது வந்துட்டு டெக்ஸ்ட்லாம் பிரமாதமாக இருக்கு. அண்டு இதை நம்ம ஃபைனலாக இது ஒன்று பார்ப்போம். சரிங்களா, இதில் வந்துட்டு எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஜேபக் அப்படின்னு இருக்கும். இது அப்படியே டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து நம்ம கேடிபி வெப்சைட்டுக்கு போயிடலாம். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து kdp.amazon.com கவர் கால்குலேட்டர் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். தென் இந்த இடத்துல பாருங்கள் பேப்பர் பேக்குன்னு கிளிக் பண்ணிக்கிங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர், லெஃப்ட் டு ரைட். ஸோ இது எல்லாமே வந்து காமன் தான். அண்ட் நம்ம வந்து 8.5 × 8.5 இந்த இதுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 100 பேஜஸ்க்கு வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கால்குலேட் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து கால்குலேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஃபுல் கவரோட வித் ஹைட்டை நம்ம அதுக்கு நம்மளுக்கு ஷோ பண்ணிட்டோம். இந்த இதில் வந்து நம்ம கேன்வாவில் நம்ம கிரியேட் பண்ணணும். சரிங்களா, இப்போ கேன்வாவுக்கு போயாச்சு. இதில் வந்து கிரியேட் டிசைன்னு கொடுத்துட்டு கீழே கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஸ்டம் சைஸை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். கஸ்டம் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேட்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்ச்சஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் 8.5 அதோட ஃபுல் கவர் என்ன சைஸு நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுதோ அதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 7.475 அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை அப்படியே இங்கே போட்டுக்கலாம் வித்து. அதே மாதிரி ஹைட்டு வந்துட்டு இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஹைட்டை இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா 100 இதுக்கு வந்து கால்குலேட் டைமென்ஷன் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு இதில் இருக்கிற ஒரு இமேஜோட டெம்ப்ளேட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம வந்து கவர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து ஒரு கவர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த புக் நம்ம டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆனது. இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். சரிங்களா, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக
நம்மளுக்கு இந்த இமேஜை வந்து நம்ம கேன்வாவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் அப்லோட் அப்படிங்கிற இதை கொடுத்துட்டு இதில் அகெயின் அப்லோடுன்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு 2 இருக்கும். அதில் வந்து பிடிஎஃப் அண்ட் இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோடுன்னு கொடுக்கணும். அப்லோடுன்னு கொடுத்தோடனே அப்லோட் ஆகிடும். தென் இதை வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டவுன்லோட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ். சரிங்களா? கவர். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இதுவும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை 2 அப்படியே வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதில் எல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடு தான். மவுஸை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணுறது தான், இழுக்கிறது தான். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர் சைஸில் இந்த கவரில் நீங்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டருக்குள்ளே தான் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கணும். இந்த பார்டர் தாண்டி நம்மளோட டெக்ஸ்ட் வெளியே போகக்கூடாது. அதாவது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த பார்டர் தாண்டி போகக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து இப்போ போடணும். சரிங்களா? இதில் ஏதாச்சும் டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பார்டருக்கு தாண்டி போகக்கூடாது. அதே மாதிரி இமேஜில் வந்துட்டு டெக்ஸ்ட் இருந்தாலும் அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணியாச்சு. அவ்வளோதான். கவர் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பாருங்கள், இதுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த வேர்டிங் ஸ்வரிங் கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வரிங் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பார்டருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஒரு ஈஸியும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கவர் ரெடி பண்ணியாச்சு. பேக் கவர் வந்துட்டு எனக்கு நான் ஆல்ரெடி எதுவும் கிரியேட் பண்ணல, இன்டீரியர் கிரியேட் பண்ணாதனால நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலேயே இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஒயிட் கலர் ஒர்க் ஸ்பேஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்துட்டு அந்த கவருக்கு உண்டான மேட்சிங் கலர்ஸ்லாம் சொல்லும். அது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வேணும்னாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம், இது வேணும்னாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம், இது வேணாலும் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதே கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவான ஒரு கலரிங் புக்கோட கவர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? பண்ணிவிட்டு நம்ம இதை பிடிஎஃப் ஃபைலில் ரெடி டு அப்லோட் அந்த மெத்தடில் நாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதே வந்துட்டு இந்த பக்கமும் எனக்கு வந்து பிளாங்காக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளஸ் அப்படின்னு டூப்ளிகேட்டுக்கு வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது கிரியேட் ஆகிடும். இதை வந்து இந்த கவர் வந்துட்டு நம்ம ஒயிட்டாக மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இந்த இடத்துல இதையே அப்படி காப்பி பண்ணிக்க, இந்த இமேஜை காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 சைடும் வந்துட்டு நம்ம புக்கோட டைட்டிலும் இருக்கும், புக்கோட இமேஜஸும் இருக்கும். அண்ட் இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அட்ராக்டிவான 2 கலரிங் புக்கோட கவர் வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. ஸோ ஜஸ்ட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு ChatGPT இருந்ததுன்னா ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் பேக் சைடு வந்துட்டு இந்த புக்கோட இன்டீரியர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த பேக் சைடில் இந்த இன்டீரியர் ஷோ பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு கவரு. இன்னொரு கவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர். அவ்வளோதாங்க. நம்மளால வந்து ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இது மாதிரியான அட்ராக்டிவான கலரிங் புக்கோட கவர் வந்துட்டு உங்களாலையும் வந்து எளிமையாக வந்துட்டு இது மாதிரி ChatGPT, அதே மாதிரி ஐடியாகிராம், அதே மாதிரி டேலி, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணி இதை வந்து நம்ம கவருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் வந்து வச்சு நம்ம வந்து கேடிபியில் யூஸ் பண்ணுறதை வந்து நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஏஐ டூல்ஸை வச்சு மட்டும்தான் வந்துட்டு பிஸ்னஸே பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரியான வீடியோஸ் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் கேடிபியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆத்தராக இருக்கணும், ஒரு வந்து ரைட்டராக இருக்கணும்னாலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் வந்துட்டு நம்ம சேனல் நீங்கள் வந்து
ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் டெஃபினட்டாக உங்களோட பிஸ்னஸுக்காக நான் நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20,000 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.